திமுகவை பொறுத்த வரைக்குங்க எந்த லெவலுக்கும் இறங்குவாங்கன்னு எந்த லெவலுக்கும் இறங்குவாங்க. அது மாதிரி மற்றவங்க இறங்க முடியாது. நான் மிகப்பெரிய சொல்லல. ஏன்னா சொல்லாத ஒரு விஷயம் 5 லட்சம் உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொல்லவே இல்லை, யாருமே சொல்லல. இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, கூச்சமே இல்லாமல் டிபேட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து நீட் ரத்து பண்ணுவோம், அதுக்கு அரசு எனக்கு தெரியும், சூடு சோறன்னு மான வெக்கம் தான் இந்த வார்த்தை இன்னி வரைக்கும் என்னாச்சு தெரியுங்களா? யாருக்கும் தெரியுமா? அதை பற்றி கவலையே இல்லாமல் நீட்டாக வந்து டிபேட்டில் பேசுகிறாங்க. நீட்டை வந்து ரத்து பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் அப்படின்றாங்க. அந்த மனசு எங்களுக்கு வராது, பிஜேபிக்கு வராது, அதிமுகவுக்கு வராது. ஏன்னா ஒரு பொய் சொல்லிட்டேன்னா அந்த இடத்துல நான் இருந்து என்ன பண்ணியிருப்பேன்னா, நினச்சோங்க பண்ணலான்னு நினச்சோம், வந்து பார்த்தா சட்ட சிக்கல் நிறைய இருக்குது. ஆனால் அந்த சூடு சொரணைன்றது தப்பான வார்த்தை. அவங்களுக்கான அதிகாரமே கிடையாதுல்ல நீட்டை ரத்து பண்ணுறது. எனக்கு கண்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்காது. இல்லைங்க, எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்கிறேன். நாங்கள் வந்து ஆலைகளை மூடுவோன்றாங்க, இளம் விதவைகள் அதிகமாக இருக்குது, டாஸ்மாகை மூடுவோன்னாங்க. ஆலைகளை மூடலாம்ல, டாஸ்மாகை மூட வேணாம். உங்கள் ஆலைகள்லாம் வச்சுருக்கீங்களா நீங்கள், அதையாவது பேருக்கு ஏங்க நீங்கள் ஜெகத்ரட்சன் அவர்களே உங்கள் பினாமி பேரில் எழுதி வச்சுருங்க, நாங்கள் அரசியல் காரணத்துக்காக. அந்த விஷயம் திமுகவை பாராட்டணும். தப்பு பண்ணால் கூட ஆமாண்டா தப்பு பண்ணுன்றாங்க பாருங்க. அது ஜனங்க இன்னும் ஜனங்கள்ல திமுக நம்புறாங்க பாருங்க. இன்னும் திமுக நம்பிட்டு இருக்காங்க. எங்கள் தலைவர் வந்து சிறப்பான தலைவர், அவர் வாழ்க்கையில் சம்பாதிக்க மாட்டார், தப்பே பண்ண மாட்டார், செந்தில் பாலாஜி போன்ற ஆன்றோர் சான்றோர்லாம் கூட வச்சிருக்காரு நம்புறாங்க பாருங்க. திமுக தொண்டரை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குது.